வணக்கம் மக்களே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வழியா புலி வருது வருதுன்னு புலிய அனுப்பிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல வந்திருக்கக்கூடிய 2 ஆட்கள் யாரு அந்த அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து வர்ஷினி வெங்கட், இன்னொன்னு வந்து சுனிதா. இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த 2 பேருக்குமே 2 விதமான ஒப்பீனியன்ஸ். 2மே ஒண்ணுல வச்சா உட்கார்ற ஆட்களே கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அதே சம்பவங்கள் தான் வீட்டுக்குள்ள வந்தும் இப்ப நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன்னு சொன்னா. சோ அவங்களோட என்ட்ரி அப்படின்றத தாண்டி நம்மளோட பினாலேல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வந்தாங்க. எப்பேற்பட்டவங்க வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எதையுமே நம்ப கூடாது, எதையுமே மைண்ட்ல எடுத்துக்கூடாது. உன்னைய பத்தி பின்னாடி பேசுறாங்கன்னா பரவாயில்ல, அதெல்லாம் கேம் தான் அப்படின்னு சொல்லணும்னு பயங்கரமா நைட்டே ப்ரிப்பரேஷன்லாம் வந்து வேற லெவல். அப்புறம் வர்றவங்கள வந்து ஜெயிக்க விடக்கூடாது, எல்லாம் ஒரு அலையன்ஸ் போட்டுக்கிட்டது. இவ்ளோ விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா காலையில வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலா வந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இது எதுவுமே அவங்களுக்குள்ள தாட்டா தெரியல. அவங்க ரொம்ப ஃப்ரீயா செலிப்ரேஷன்ஸ் மாதிரி தான் அவங்க வந்திருக்காங்க. ஒருவேளை சேனல்ல வந்து ஏதோ பொருளைய கிளப்பி அப்பதான் பரபரப்பாக்குவாங்க, பண்ணாங்களான்னு தெரியல. பட் அவங்க ரொம்ப கேஷுவலா தான் வந்திருக்காங்க அப்படின்றது. சுனிதா வந்ததுமே பின்னி பெடல் எடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்க பார்த்து ஜாக், நீ வந்து எப்படின்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தேவைப்படுவாங்க இல்லையா? ஒரு துணை தேவைப்படும்ல. அந்த மாதிரி இருக்கிறது யாருன்னா நீ மட்டும் தான். வாரம் வாரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தாவிக்கிட்டே இருக்க அப்படின்னு வந்ததுமே பொலிச்சுன்னு ஒரு போடு அப்படின்றது. அது எக்ஸ்பெக்டடே இல்ல அப்படின்றதுனால அவங்க கேஷுவலா இருக்காங்கன்றது. 2வது சௌந்தர்யா. உனக்கு வந்து இவ்வளவு தூரம் ஓட் போட்டிருக்காங்கல்ல மக்கள். நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சுனி கேக்கியும் நம்மளோட சௌந்தர்யாக்கு சுல்லுன்னு ஏறிடுது. அவங்க ஒரு பக்கத்துல அதுக்கு மேல டென்ஸ்டா இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, ஆமா நான் கான்ட்ரிபியூஷனே போடாம தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேனா? நான் ஏதோ ஒண்ணு பண்ணதுனால தானே மக்கள் எனக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஆமாடா, உனக்கு நீ ஏதோ ஒண்ணு பண்ணதுனால தான் ஓட் போட்டிருக்காங்க. அதுக்காக நீ என்ன ஸ்டெப் எடுத்தன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அப்படிங்கும்போது, ஏன் நான் டாஸ்க் விளையாடுறேன், கடைசி வரைக்கும் நின்றுருக்கேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இதுமே நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் உங்ககிட்ட சண்டையே போட வரல. ரொம்ப கேஷுவலா ஒரு டாக்கா மக்கள் ஒப்பீனியன நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கே நீ சண்டை போடுற அப்படின்ற மாதிரி சுனிதா, இல்ல நீ பேசுறதே சண்டை போடுற மாதிரி. அவங்க எல்லாம் ஆல்ரெடி மைண்ட்ல ப்ரீ ப்ரிப்பரேஷனா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டாலும் இப்படிதான் ஹார்ஷா பதில் சொல்லணுன்ற மாதிரி நம்மளோட கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால்கிட்ட கேட்டாங்க பாருங்க செருப்படியா ஒரு கேள்வி. என்னடா நீ என்ன மன்மதன் வேலையை பாக்குறியா? என்ன ட்ரையாங்கிள் ஓட்டுறியா அப்படின்றதுமே விஷால் வந்து சிரிக்கிறாரு. அத சமாளிக்கிறாரு. என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம. அப்புறம் தனிப்பட்ட முறையில சுனிதாவ கூட்டு வச்சு பேசும்போதுதான், சுனிதா ஒருத்தருக்கு ரிங்கு போகுது, ஒருத்தருக்கு லாக்கெட் போகுது. என்னடா அம்புட்டு விளாண்டியா அப்படின்னு விஷாலுக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ, வெளியே இந்த யூரிமே ஏன்னா அவங்க தங்கச்சி இவ்ளோ கிளியரா வந்து சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க இவ்ளோ கிளியரா சொல்றதா விஷாலுக்கு இப்போ பயங்கரமான மரண பீதியே குடுத்திருக்கு அப்படின்றது. ஒருவேளை பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமே விஷால் கிட்ட இருக்கும் அப்படின்றத நான் பயங்கரமா யோசிக்கேன் அப்படின்றது. அடுத்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட். இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாஸ்க் குடுத்திருக்காங்க, அப்புறமா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து ஜாக்கையும் முத்துவையும் பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. வெளியே எப்படி சப்போர்ட்டோ அதேதான். ஏன்னா அவங்க வந்து அப்ப நான் எப்படி ஃபேவரட் சொன்னா அதே ஃபேவரட் இருக்கீங்க. முத்துக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஏன் விட்டு கொடுத்து விளையாண்ட, எதுக்கு மத்தவனுக்காக யோசிக்கிற, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கறாங்க. பட் இவங்க 2 பேரும் ரியல் கேமர் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில பாராட்டிட்டு இருக்காங்க. சுனிதா அதை பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஆனா வர்ஷினி வந்து அந்த ஒரு கேம் ஆடுறது நம்மளால கிளியரா பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஆரம்பம் எல்லாம் இப்போதைக்கு ஃபைனா தான் இருக்கு. எல்லாரும் தனிப்பட்ட முறையில சுனிதாவையும் வர்ஷினியும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இது எவ்வளவு தூரம் ரன் ஆகுது, ஏன்னா லைவ்ல இப்பதான் இது ஓடிட்டு இருக்குங்கிறத வச்சு நான் சொல்றேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குதுன்னு. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருங்க.